ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ் வணக்கம். ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நேற்று நள்ளிரவில் இருந்து 25 சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே தமிழகத்துல 36 சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று மேலும் கூடுதலாக 25 சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்தப்படும். நேற்று நள்ளிரவு முதல் இது அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில சுங்கச்சாவடி கட்டணம் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தால இது ஆம்னி பேருந்து கட்டணத்துல எதிரொலிக்குமோ என்ற ஒரு அச்சம் பொதுமக்களிடையே இருந்து வந்த நிலையில அதற்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வகையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த பொருளாதார நெருக்கடியை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆம்னி பேருந்து கட்டணம் வழக்கத்தை விட உயராது என்று தெரிவித்திருக்கிறாங்க. மற்றும் மத்திய அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த கோரியும் அதே போல தற்போது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறாங்க. இதுல இந்த சுங்கச்சாவடி கட்டணம் ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தி வருவது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய நிலையில இது கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து திருச்சி செல்ல வேண்டும் என்றால் திருச்சி செல்வதற்கு 1440 ரூபாய் ஒரு ஆம்னி பேருந்து சுங்கச்சாவடி கட்டணமாக கட்டி வந்த நிலையில இந்த கட்டணம் என்பது தற்போது 1600 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்ந்து தங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருகிறது. எனவே இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் இது எந்த வகையிலும் பேருந்து பயண டிக்கெட்ல இது எதிரொலிக்காது, பழைய கட்டணமே தொடரும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.